தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாகிறது. புனித வின்சென்ட் பால் சபை அந்திரேயா கிளை சபை ரெட்டியார்பாளையம் இன்று 60ஆம் ஆண்டு நிறைவு தினத்தை கொண்டாடும். சபைக்கு 60 ஆண்டுகளாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், சபையில் உழைத்து மரித்த தலைவர்கள் உறுப்பினர்கள் அனைவரின் ஆன்மலை பாற்றிக்காகவும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆன்மலை பாற்றிக்காகவும், சபரிராஜ் கிரேசி ஆன்மலை பாற்றிக்காகவும், மற்றவர் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆன்மலை பாற்றிக்காகவும், எலிசபெத் வசந்தா பீட்டர் ஆன்மலை பாற்றிக்காகவும், அன்துவான் ஆந்திரே வின்சென்ட் ஆன்மலை பாற்றிக்காகவும், தெலில் லோர்துமாரி ஆன்மலை பாற்றிக்காகவும், அல்போன்ஸ் 13ஆம் ஆண்டு நினைவு ஆன்மலை பாற்றிக்காகவும், உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணொலியில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி, நன்மைகள் செய்த இறைவனுக்கு. வானத்தை நோக்கிடும் நாரும் புகை போல் வாருங்கள் உள்ளத்தை எழுப்பிடுவோம். வானத்தை நோக்கிடும் நாரும் புகை போல் வாருங்கள் உள்ளத்தை எழுப்பிடுவோம். அனைத்தையும் அன்புடன் கொண்டு வந்தோம், அனைத்தையும் அன்புடன் கொண்டு வந்தோம். ஆண்டவர் திருமுன் நமது மறை மாவட்டத்தின் மூத்த குரு அருட்தந்தையே ஜான் அவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு விழாவிற்காக நாம் தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்று நவநாள் எடுத்து இன்று 3வது நாளிலே இருக்கின்றோம். இன்று வின்சென்ட் பால் சபைக்காக நம்முடைய பங்கிலே செயல்படுகின்ற வின்சென்ட் பால் சபைக்காக நாம் இந்த திருப்பலியிலே சிறப்பான விதத்தில் வேண்டி ஜெபிப்போம். 60 ஆண்டுகளாக அவர்கள் நம்முடைய பங்கிலே பணி செய்து கொண்டிருக்கின்ற இயக்கமானது சபையானது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்று 60வது ஆண்டை நிறைவு செய்கின்றார்கள். இந்த சபைக்காக ஜெபிப்போம், சபை உறுப்பினர்களுக்காக ஜெபிப்போம். இந்த சபை மென்மேலும் சிறப்பாக செயல்படவும், சபை வளர்ந்து இந்த பங்கிற்கும் நம்முடைய மறை மாவட்டத்திற்கும் இயலாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் இவர்கள் சிறப்பாக பணி செய்யக்கூடிய நல்ல உள்ளத்தை இறைவன் இவர்களுக்கு தர வேண்டும் என்றும், இவர்களோடு இருந்து இறைவன் இவர்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும் இந்த சபை உறுப்பினர்களுக்காக இந்த சபைக்காக நாம் வேண்டி ஜெபிப்போம்.
தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித கன்னியின் மகப்பேறு வழியாக உமது மாட்சியின் பேரொளியை உலகுக்கு வெளிப்படுத்த திருவுளமானீரே. அதனால் மனிதரான இவ்வித்தகு மறு நிகழ்வை முழுமையான நம்பிக்கையோடு தொழுது இறை பற்றுதலுடன் என்றும் கொண்டாட எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிம்சோனின் பிறப்பு முன்னறிவிக்கப்படுகிறது. நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனங்கள் 2 முதல் 7 மற்றும் 24 மற்றும் 25 முடிய. அந்நாள்களில் சோராவை சார்ந்தவரும் தான் குலத்தருவுமான ஒருவர் இருந்தார். அவர் பெயர் மனோவாகு. அவர் மனைவி மலடியாய் இருந்ததால் குழந்தை பெறவில்லை. ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம், நீ மலடியாய் இருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை. ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இப்பொழுது கவனமாயிரு. திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே. தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். சவர கத்தி அவன் தலைமீது படக்கூடாது. ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கென நாசீராக இருப்பான். அவன் இஸ்ரேல் மக்களை பெலிஸ்திரியன் கையிலிருந்து விடுவிக்க தொடங்குவான் என்றார். அப்பெண் தன் கணவரிடம் வந்து கூறியது, கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார். அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்திற்கு உரியதாக இருந்தது. அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை. அவரும் எனக்கு தன் பெயரை அறிவிக்கவில்லை. அவர் என்னிடம், இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே. தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கென நாசீராக இருப்பான் என்றார். அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார். பையன் வளர்ந்து பெரியவனானான். ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார். சோராவுக்கும் எசுதாவேலுக்கும் இடையே அவன் இருக்கும்போதுதான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்டத்
பதிலுரை பாடல் திருப்பாடல் 71 3 6 மற்றும் 16 17 முடிய உள்ள இறைவார்த்தைகள். நாளெல்லாம் நான் பேசுவது உம்முடைய பெருமையே. நாளெல்லாம் நான் பேசுவது உம்முடைய பெருமையே. என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும், கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொல்லார் கையிலின்று என்னை காத்தருளும். பல்லவி. நாளெல்லாம் நான் பேசுவது உம்முடைய பெருமையே. என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். நாளெல்லாம் நான் பேசுவது உம்முடைய பெருமையே. தலைவராகிய ஆண்டவரே, உமது வலிமைமிகு செயல்களை எடுத்துரைப்பேன். உமக்கே உரிய நீதிமுறையை புகழ்ந்துரைப்பேன். கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனிவரும் நாள்களில் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். நாளெல்லாம் நான் பேசுவது உம்முடைய பெருமையே. நாளெல்லாம் நான் பேசுவது உம்முடைய பெருமையே. Alleluia, 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 அல்லேலூயா அல்லேலூயா Alleluia, Alleluia. ஈசாயின் குலக்கொழுந்தே, மக்களுக்கு ஓர் அருஞ்சின்னமே, எமை மீட்க எழுந்தருளும். தாமதம் செய்யாதேயும். அல்லேலூயா Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறைவசனங்கள் 5 முதல் 25 வரை. யூதேய நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சேர்ந்த செக்கரியா என்னும் பெயர் கொண்ட ஒரு குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை. ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள். தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோயிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யாரென்று அறிய சீட்டுக்குலுக்கி போட்டபோது அது செக்கரியா பெயருக்கு விழுந்தது. அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூபப்பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார்.
அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, செக்கரியா, அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சியடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றிலிருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வர செய்வார். எலியாவின் உலப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போக செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெற செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். செக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கப்ரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராயிருப்பீர். உம்மால் பேசவே இயலாது என்றார். மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தனர். திருக்கோவிலில் அவர் காலந்தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார். ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டுமென அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார். பேச்சற்றே இருந்தார். அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார். அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதமளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார். மக்களுள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவரின் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, திருவருகை காலத்திலே இருக்கின்றோம். திருவருகை காலத்தின் கடைசி நாட்களிலே நாம் இருக்கின்றோம். ஆண்டவருடைய பிறப்பு விழாவிற்காக நம்மையே நாம் தயார் செய்த நாம் நவநாள் எடுத்து இந்த நம்மையே நாம் சிறப்பாக தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நவநாளிலே நாம் இன்றைய தினம் சிந்திக்க வேண்டியது அல்லது இந்த வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற செய்தியானது மிக அருமையான செய்தி. அது மட்டுமல்ல, ஒரு ஆழமான செய்தி. நாம் அனைவரும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாகவும் இருக்கின்றது. இன்றைய வாசகங்கள் நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், முதல் வாசகமும் சரி, நற்செய்தியிலும் சரி, கடவுள் தூதரை அனுப்புகின்றார். முதல் வாசகத்திலே அவர் மனோவாகு என்பவருக்கு தூதரை அனுப்புகின்றார். கருவுற இயலாமல் இருந்தவருக்கு அங்கே ஆண்டவர் அவரை சந்தித்து, தூதர் அவரை சந்தித்து அவரை கருவுற செய்கின்றார். ஆண்டவருடைய வல்லமையை அவருக்கு கொடுக்கின்றார். ஆசீர்வாதங்களை அவர் பெறுகின்றார். நற்செய்தியிலும் அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். செக்கரியாவிடம் அனுப்புகின்றார். கப்ரியேல் தூதர் செக்கரியாவிடம் வந்து அவரை சந்திக்கின்றார். அவர் நம்பவில்லை என்றாலும் கருவுற இயலாமல் இருக்கின்றார் அவருடைய மனைவி. இருந்தாலும் அவரை சந்திக்கின்ற வானதூதர் அவருக்கு உன்னுடைய மனைவி கருவுறுவார் என்று சொல்லி அங்கேயும் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய சந்திப்பு, கடவுளுடைய வருகை என்பது நமக்கெல்லாம் வல்லமையை தருகின்ற ஒரு வருகை. கடவுள் நம்மை சந்திக்க வரும்பொழுது கண்டிப்பாக அற்புதங்கள் நிகழ்கின்ற ஒரு சந்திப்பாக இருக்கும். அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றன. கடவுள் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா என்பது கடவுள் மனிதனாக வந்து மனிதனை சந்திக்கின்றார். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள். கடவுள் நம்மோடு இருக்கும் பொழுது அங்கே கண்டிப்பாக அற்புதங்கள் நிகழும். இந்த 2 குடும்பத்தையும் நாம் எடுத்து பார்ப்போமே. இந்த வாசகங்களில் வருகின்ற
2 குடும்பத்தையும் நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் அங்கே கடவுள் அவர்களை சந்திக்கும் பொழுது அந்த குடும்பத்திலே அற்புதங்கள் நிகழ்கின்றன. இன்னும் ஒரு அருமையான ஒரு செய்தியை பாருங்கள். நாமும் தயார் செய்கின்றோம் கடவுளுடைய வருகைக்காக, ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காக நாமும் தயார் செய்கின்றோம். அவருடைய பிறப்பிற்காக தயார் செய்கின்றோம். ஆண்டவர் இயேசு என்னை சந்திக்க வருகிறார், ஆண்டவர் இயேசு என் குடும்பத்திலே பிறக்க வருகின்றார் என்பதற்காக நம்மையே நாம் தயார் செய்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அந்த ஒரு நம்பிக்கையோடு அவருடைய வருகை என்பது என் குடும்பத்திலும் எனக்கும் அற்புதங்களை கொடுக்கின்ற ஒரு வருகையாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இந்த இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றன. அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த விழாவிற்காக நம்மை தயார் செய்வோம். நாம் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தையே நாம் தயார் செய்வோம். இன்றைய பதிலுரை பாடலும் மிக அழகான ஒரு வார்த்தையை நமக்கு கூறுகின்றது. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையையே. நாளெல்லாம் நாம் பேசுவது உமது பெருமையே. எப்பொழுது அற்புதங்கள் நிகழ்கின்றதோ, எப்பொழுது நம்முடைய குடும்பத்திலே அற்புதங்கள் நிகழ்கின்றதோ, கண்டிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய பெருமையை பேச நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஆண்டவருடைய வல்லமையையும் ஆண்டவருடைய பெருமையையும் நாம் உணர்ந்தவர்களாய், அதை எடுத்துரைப்பவர்களாய், அவருடைய வருகை என் குடும்பத்திற்கு நல்லதை கொண்டு வருகின்ற வருகையாக இருக்கும். அவருடைய வருகை என் குடும்பத்திலே அவருடைய வருகையால் என் குடும்பத்திலே நல்லது நடக்கும், அற்புதங்கள் நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு நம்மையே நாம் தயார் செய்வோம். ஆண்டவருடைய வருகை நமக்கு ஆசீர்வாதங்களை பெற்று தருகின்ற வருகையாக அமையும். ஆமீன். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதிலோராகமம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதிலோராகமம். உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் முன்னில்லமே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. இதயம் என்னும் வீணையில், அன்பை மீட்டும் வேளையில். இதயம் என்னும் வீணையில், அன்பை மீட்டும் வேளையில். உதயகானம் கேட்கவே ஏழை என்னில் வாழுமே. தந்தே என்னை தந்தே என்றும் என் வாழ்வு உன்னோடுதான். அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே,
உம் பீடங்களில் நாங்கள் வைக்கும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு வலுவற்ற நாங்கள் கொண்டு வருவது உமது ஆற்றலால் புனிதமடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தாம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, நீர் உலகிலிருந்து நம் அழைத்து கொண்ட அருட்தந்தை ஜான் என்னும் உம் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தல்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலம் பெறும். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. வாழ்
வென்றி மகிழ்வேது தலைவா, நீ இன்றி வாழ்வேது இறைவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உன் இல்லத்தில் ஒரு நாளே போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் உன் திருநாவில் சொல்லொன்றே போதும். உன்னோடு நான் வாழ்ந்து உன் வார்த்தை நான் கேட்டு உன்னில் நான் சரணாக வேண்டும். நீ என்று வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தலைவா, நீ என்று வாழ்வேது இறைவா. கற்பாறை மீதெந்தன் வீடாகினாலும் நின் பொற்பாதம் துணை நாளும் போதும். உலகோரின் உறவென்னை உயர்வாக்கினாலும் உன் கரம்தானே என்னை தாங்கிக் கொள்ளும். ஒப்பாக ஒளியாக உண்மைக்கு சான்றாக எப்போதும் நான் வாழ வேண்டும். நீ இன்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தலைவா, நீ இன்றி வாழ்வேது இறைவா, நீ இன்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தலைவா, நீ இன்றி வாழ்வேது இறைவா. அன்பார்ந்தவர்களே, ஒரு 5 நிமிடம் அனைவரும் அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். புனித வின்சென்ட் பால் சபை உறுப்பினர்கள் தற்பொழுது தங்களது உறுதிமொழியை புதுப்பித்துக் கொள்வார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம், அவர்களை வாழ்த்துவோம். அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற இந்த உறுதிமொழியானது அவர்களை சபையிலும் திருச்சபையிலும் பங்கிலும் அவர்கள் சிறப்பாக பணி செய்யக்கூடிய ஆற்றலையும் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களையும் கடவுள் தர வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபித்து, அவர்களை வாழ்த்தி அவர்களுக்காக ஜெபித்து இந்த நேரத்திலே அவர்கள் உறுதிமொழியை ஆண்டவரிடம் ஒப்படைக்க நாம் அனைவரும் சாட்சிகளாக இருப்போம். அலெக்ஸ் என்ற பெயர் கொண்ட நான் கடவுளின் பெயரால் பெருமிதத்துடன் வலியுறுத்தி சத்தியம் செய்து கொடுக்கும் வாக்குறுதி, என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள புனித அந்திரேயா கிளைச்சபையின் உறுப்பினர் என்ற பொறுப்பின் கீழ் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடமைகளை நான் நியாயமாகவும் விருப்பு வெறுப்பு இல்லாமலும் பயம் இல்லாமலும் நடுநிலைமையுடனும் தூய கத்தோலிக்க திரு அவை மற்றும் புனித வின்சென்ட் பவுல் சபையின் விதிகளுக்கும் உள்ளுணர்வுகளுக்கும் உட்பட்டு பணிபுரிவேன் என்று உறுதியளிக்கின்றேன். புனித வின்சென்ட் பவுல் அருளாளர் ஃப்ரெடரிக் ஓசானாம் எனக்கு ஞானமும் பலமும் வெளிச்சமும் தருவார்களாக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். கருணாமூர்த்தி என்ற பெயர் கொண்ட நான் கடவுளின் பெயரால் பெருமிதத்துடனும் வலியுறுத்தி சத்தியம் செய்து கொடுக்கும் வாக்குறுதி, என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள புனித அந்திரேயா கிளைச்சபையின் உறுப்பினர் என்ற பொறுப்பின் கீழ் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடமைகளை நான் நியாயமாகவும் விருப்பு வெறுப்பு இல்லாமலும் பயம் இல்லாமலும் நடுநிலைமையுடன் தூய கத்தோலிக்க திருச்சபை மற்றும் புனித வின்சென்ட் பவுல் சபையின் விதிகளுக்கும் உள்ளுணர்வுகளுக்கும் உட்பட்டு பணிபுரிவேன் என்று உறுதியளிக்கின்றேன். புனித வின்சென்ட் பவுல்
அருளாளர் பேட்ரிக் ஒசானம் எனக்கு ஞானமும் பலமும் வெளிச்சமும் தருவலாக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஜெயராஜா நெப்போலியன் என்ற பெயர் கொண்ட நான் கடவுளின் பெயரால் பெருமிதத்துடனும் வலியுறுத்தி சத்தியம் செய்து கொடுக்கும் வாக்குறுதி. என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள புனித ஆந்திரேயா கிளை சபையின் உறுப்பினர் என்ற பொறுப்பின் கீழ் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடமைகளை நான் நியாயமாகவும் விருப்பு வெறுப்பு இல்லாமலும் பயமில்லாமலும் நடுநிலைமையுடனும் தூய கத்தோலிக்க திருச்சபை மற்றும் புனித வின்சென்ட் தே பவுல் சபையின் விதிகளுக்கும் உள்ளுணர்வுக்கும் உட்பட்டு பணிபுரிவேன் என்று உறுதியளிக்கிறேன். புனித வின்சென்ட் தே பவுல் அருளாளர் ஃப்ரெட்ரிக் ஓசானம் எனக்கு ஞானமும் பலமும் வெளிச்சமும் தருவார்களாக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஏ சகாயராஜ் என்ற பெயர் கொண்ட நான் கடவுளின் பெயரால் பெருமிதத்துடன் வலியுறுத்தி சத்தியம் செய்து கொடுக்கும் வாக்குறுதி. என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள புனித அந்திரேயா கிளைச்சபையின் உறுப்பினர் என்ற பொறுப்பின் கீழ் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடமைகளை நான் நியாயமாகவும் விருப்பு வெறுப்பு இல்லாமலும் பயமில்லாமலும் நடுநிலைமையுடனும் தூய கத்தோலிக்க திருச்சபை மற்றும் புனித வின்சென்ட் தே பவுல் சபையின் விதிகளுக்கும் உள்ளுணர்வுகளுக்கும் உட்பட்டு பணிபுரிவேன் என்று உறுதியளிக்கிறேன். புனித வின்சென்ட் தே பவுல் அருளாளர் ஃப்ரெட்ரிக் ஓசானம் எனக்கு ஞானமும் பலமும் வெளிச்சமும் தருவார்களாக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். உறுதிமொழி. அன்பு ஆண்டவரான இயேசுவே, உமது அருள்வாக்குகளை நினைவுபடுத்தி இன்று என்னைத்தானே மிக பணிவுடன் ஏழைகளின் ஊழியத்திற்கு அர்ப்பணம் செய்து கொள்கிறேன். நான் பசியாயிருந்தேன், எனக்கு உண்ண கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள். நோயுற்று இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். வறுமையிலும் வேதனையிலும் இருந்தேன், நீங்கள் என் தேவைகளை நிறைவு செய்தீர்கள். அன்புள்ள இயேசுவே, உமது நன்மைத்தனத்தால் தான் நான் விண்செந்திய வாழ்வு நிலைக்குள் புகுந்து பலரது கண்ணீரை துடைக்கவும் துன்பங்களை இன்பமாக மாற்றவும் ஏழைகளுக்கும் தேவையுற்றோருக்கும் அன்பு பணி செய்யவும் எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அன்பு இயேசுவே, உம்மோடு உமது வழியாகவும் வறுமையிலும் துன்பத்திலும் இருக்கும் என் சகோதரர்களுக்கு ஆன்மீக சரீர நலன்கள் புரிய ஆசிக்கின்றேன். அமலோற்பவ அன்பு அன்னையே, உமது திருக்குமாரனின் பெயரையும் அவரது அன்பின் ஆறுதலையும் ஏழைகளின் உள்ளங்களுக்கு எடுத்து செல்லும் தகுதியை நான் அடைய அவர் அருளை பெற்றுத்தாரும். ஏழைகளுக்கு பணி செய்யும் இந்த அழைப்பை நான் ஏற்று நடத்தும்போது புனித வின்சென்ட் தே பவுலே, உமது பண்புகளான தாழ்ச்சி, அன்பு, எளிமை, ஆர்வம் ஆகிய எனது உள்ளத்தை ஆட்கொள்ள இறைவனது அருளையும் ஆசியையும் மன்றாடும். ஆமேன். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளுக்காக நன்றி கூறும் எங்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும். வரவிருப்பவை மீது விருப்பம் கொள்ளவும்
அதனால் எங்கள் மீட்பரின் மாட்சிமிகு பிறப்பை தூய்மை பெற்ற மனதோடு வரவேற்கவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.